Hebron Ministries. ஐசையா 49:19 வாசிங்க இப்போ. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். இந்த மாதத்தோட வாழ்க்கை தத்தை என்ன? உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். சரி, 4 காரியங்களை அந்த அருமையான ஸ்கிரிப்சர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று அப்படியே இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராமிசஸ். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுதல். காட் ஆஃப் கல்டிவேஷன், விளைச்சலின் தேவன். முதல்ல இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? உன் வனாந்திரங்கள் உன் பாழிடங்கள் நிர்மூலமான தேசம் இனி குடிகளின் திருநாள் இவனுக்கு நெருக்கமாக இருக்குன்னா கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து மறுபடியும் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய இருப்பிடங்களை கர்த்தர் வந்து ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்போ இதில் முதல் காரியங்களை பார்க்கும்போது காட் ஆஃப் கல்டிவேஷன். கல்டிவேஷன்னா ஆண்டவர் தேவன். இப்போ அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? வனாந்திரங்கள், பாழான இடங்கள், நிர்மூலமான உன் தேசம். இந்த 3 இடங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசாயா எழுதும்பொழுது ஒரு அருமையான தரிசனத்தை பார்த்து எழுதுகிறத பார்க்க முடிகிறது. எதை கேட்டாலும், பிள்ளைகளாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இது வேலை ஸ்தலமாகட்டும், தேவனை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். சரி, பலப்படுத்துங்கள். அப்போது உங்களுக்கு கொடுத்த கிருபை அது. 2வது அப்புறம் சொல்லுங்கள். மனம் பதறலை பார்த்து ஐயோ, இப்போ அந்த குண்டு போட்டோன்னே 85 பேப்பரில் இருக்குது. ஆனால் வந்து 41 நேற்று நைட்டு நியூஸு. அப்போ அவ்வளோ பேரும் மனம் பதறுவாங்க. ஐயோ, என் புள்ள போச்சு, எல்லாம் புள்ள போச்சு அப்படின்னு பண்ணுவாங்க. நாம் இப்படி அவங்க கடைசி வரையும் அதே நினைவில் இருப்பாங்க. அதே நினைவில் குழந்தை போச்சு அப்படியே சில பேர் அப்படியே மென்டல் மாதிரி ஆகிடுவாங்க, அப்படியே நடப்பின மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? போனால் போகுது, கர்த்தர் பரலோகத்தில் பார்த்துருக்கோம். பணம் நடக்க போகிறதில்ல. ஆண்டவர் நடந்தாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் தேவன் என் பிள்ளைகளை பார்த்து. அதனால தான் ஆண்டவர் முன்னே சொல்லிட்டாரு, உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு பார்த்து. அப்படின்னா மரித்தாலும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். எபிரேயர் சாப்டரில் பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளைகளை உயிரோடு கூட சாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்ன விசுவாசம்? என் பிள்ளையை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்புவார். அவங்ககிட்ட நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், இல்லை என் பிள்ளையை நான் உயிரோடு கூட பார்க்குறேன். இந்த சாட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த நாட்களில், இந்த நீரோ நாட்களில் பயங்கரமான கொடுமை நடந்துச்சு. அவன் என்ன பண்ணுவான்? அந்த குழந்தைய என்ன பண்ணுவான்? இந்த பார், இயேசுவை மறுதலிக்கெல்லாம் உன் குழந்தைய தூக்கி தீயில் போட்டுருவேன். அப்படி தீயை கிட்ட குழந்தை தூக்கி வைப்பானோ. அப்படியே பார்த்துட்டு ப்ரை பண்ணே இருப்பாங்க. திரும்ப கேட்பானோ. இவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரை பண்ணே இருப்பாங்க, தூக்கி தீயில் போட்டுருவானோ. அப்போ அவங்ககிட்ட வந்து அந்த விசுவாசிங்கெல்லாம் கேட்பாங்களாம், கூட இருந்தவங்களாம், எப்படி பிள்ளை கொடுத்தீங்க? என் ஆண்டவர் என் பிள்ளையை உயிரோடு கூட வச்சுருக்கிறார், என்னை பார்க்கலாம் அவர் நல்லா வச்சுருப்பார், நான் மறுபடியும் என் பிள்ளை போய் பார்ப்பேன். அப்படி ஒரு பெரிய விசுவாசம் அந்த நாட்களில் கர்த்தர், இந்த உபத்திரவு நாட்களில் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால் அந்த ஸ்திரீகள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார். நீ சிங்கத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டாலும் சரி, இல்லை உயிரோடு கூட எரிச்சாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்? நீரோ அரசு என்ன பண்ணுவானா? ஒரு பெரிய மரத்தில் எப்படி சிலுவையில் இயேசுவை அரைஞ்சாங்களோ அதே போல் ஆளுங்களை கட்டி வைப்பானா. கரெக்டாக 6 மணி ஆகும் பொழுது அந்த நீரோ மன்னன் என்ன பண்ணுவானா? இந்த தியாலஜி ஹிஸ்ட்ரியில் படித்தேன் நான். நீரோ மன்னன் என்ன பண்ணுவானா? எல்லா லைட்ஸும் அங்கே பெரிய இது இருக்கும், பற்றி எண்ணெய் விளக்குங்கள் இருக்கும் பாரு, அந்த எண்ணெய் விளக்குங்களாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவானா. ஆஃப் பண்ணி சொல்லிவிட்டு அந்த பால்கனியில் வந்து உட்காந்துக்கிட்டு பிடில் வாசிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவானா? உடனே என்ன பண்ணுவான்? ஓகே எஸ்ன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களா? இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தோட்டத்தில், அந்த நீரோடைய தோட்டத்தில் கட்டி வச்சு அதை பெட்ரோலை ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சு கொளுத்துவாங்களாம். பார்த்தியா
எப்படி எவ்வளோ பிரகாசமாக இயேசு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னாங்க. இதை பாருங்க வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீரோ மன்னன் சொன்னான். கடைசியில் எதை சொன்னானோ அதே போல் அவனுடைய அரண்மனையிலே அவன் எரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறித்து தான் இந்த புத்தகம் நம்ம கரங்களில் கிடச்சிருக்குது. உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான காரியங்கள் தேவன் ஆண்டவர் தேவன் இந்த அருமையான என்னது வேதாகம் நம்ம கையில் கிடைப்பது எத்தனையோ இந்த உயிரை என்ன பண்ணுறார் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நம்ம சுவிசேஷம் கூட சொல்லலாம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம கணக்கு கேட்பார், நிச்சயமாய் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. வெறும் வேத வசனத்தை மட்டும் வந்து பார்த்துட்டு போகக்கூடாது. யார்கிட்டமாவது ஃபோன் பண்ணி சொல்லணும். இப்போ என்ன நடக்குது மனப்பதிர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள் சொல்லுங்க. அப்புறம் உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். பார்த்தீங்களா? அப்படியே அவங்கள நீரோ நாட்களை கொலை பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில் அந்த நாடுகளெல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக மாறிவிடுச்சு. இப்போ 30 நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுபோல் ஆண்டவர் உங்களை கொண்டு தேசங்களை மாற்றுவார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு அவர்களை ஆளாக்கி எல்லா காரியங்களும் செய்து போல கர்த்தர் தேவன் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? பாடுபட்டு அந்த விதைக்க வேண்டும். சரி கட்டவும். தேவன் உங்களை பதிலளிக்கும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லி அந்த அருமையான வேத வசனத்தை நம்ம சொல்கிறத பார்க்க முடியுது. 51ஆம் அதிகாரம் ஏசை 51 ஆண்டவர் 2லேருந்து வாசிங்க. ஏசை 51 2லேருந்து வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாரு. இப்படி சந்ததியை கொண்டு வராமல் பாருங்க. நீ ஒரே வயிற்று புள்ளன்றான், ஒரே வயிற்று பிள்ளை. ஆபிரகாம் ஈசாக்குடைய பிள்ளை, நீ ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆபிரகாம் ஈசாக்குடைய பிள்ளைகள் சொல்கிறான். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை ஏதேனை போலவும் யாரெல்லாம் வனாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோமோ கர்த்தர் ஒரு கீத சத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டு அந்த வசனம் மேலே வீட்டில் கையை வச்சு, ஆண்டவரே என் குடும்பத்தில் நடக்கிற காரியம்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீரே அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. நேற்று சொல்லியிருந்த ஒரு அம்மா நேற்று நைட்டு சனிக்கிழமை நைட்டு பயங்கரமாக தூக்கி போடுது, அவங்களால தூங்க முடியல. சவுண்டு பயங்கரமாக சவுண்டு கேட்குது, அப்படியே தலையெல்லாம் சுற்றுது, என்ன செய்யுதுன்னு தெரியல. விட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 12:30 மணி இருக்கும். திரும்ப 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 ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. படுத்துட்டு என்னடா இது மறுபடியும் காலையில் ஆராதனை இருக்குது நினச்சி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுந்து பார்த்தா பாசன்னு ஓன்னு கத்துறாங்க. அப்புறம் ஆண்டவரே பரிசுத்தரே இந்த பிள்ளையை தொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்த்தேன். அவங்க கர்த்தர் அவங்களை சுகப்படுத்தி 3வது ஆராதனை உட்கார வச்சார். 3வது ஆராதனை உட்கார வச்சார். நான் முதல் ஆராதனை எதிர்பார்த்தேன், அதை சொல்லலை. அதில் 3வது ஆராதனை எப்படின்னா, ஐயா ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ பாட்டு நாள் தாங்க முடியாமல் வேதனைப்பட்டிருந்தேன். ஜாமனி முடித்த உடனே அந்த சவுண்டு எங்கே போச்சுன்னு தெரில, நான் நல்லா நிம்மதியாக தோணேன். அப்படியே தான் யோசித்தேன், அம்மா நிம்மதியாக தூங்கி ஃபஸ்ட் ஆராதனை வரக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, விடுதலையை கொடுக்குற ஒரு கடவுள் இருக்கிறார். பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த டைமில் தோணி இருக்குது, பாசத்துக்கும் போனாலும் பரவாயில்ல, எனக்கு நிம்மதி கிடைக்கணும். கிடச்சிடுச்சு இல்லை, கர்த்தர் கொடுத்துட்டாரு. நான் அடிக்கடி ப்ரே பண்ணும்போது ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரே என்னை வெக்கப்படுத்தாதீங்க சாமி, நம்பி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க சாமி, ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யும் சாமின்னு சொல்லுவேன். கர்த்தர் ஏதோ கிருபையாக செய்து விடுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இதை மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி நைட் இழுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கத்திரப்பட்டு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கதறி அழுதுடணும். ஆண்டவர் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கீத சத்தம் அதிலே உண்டாயிருக்கும். கர்த்தர் சொல்லுங்க, என் குடும்பத்தில் ஒரு கீத சத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டை ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கம்பீர சத்தம் என் குடும்பத்தில் கேட்க போகிறது.
தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய போற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை வனாந்தரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் என் குடும்பத்தை ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் வேலை ஸ்தலத்தை ஏதேன் தோட்டமாய் மாற்றுவார். என்னுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறைவும் இல்லை. தண்ணீருக்கு பஞ்சால் ஆறே ஓடிச்சு. எங்கே பார்த்தாலும் பழமரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏதேன் தோட்டம். அதுபோல் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். அப்போது இன்னொரு காரியம் அப்படின்னா, நாம் எங்கே பசுமையாக இருக்குன்னு நினச்சிட்டு போகக்கூடாது. இருக்கிற இடத்த கர்த்தர் பசுமையாக மாற்றுவார். இந்த ரூல் என்னென்னா, உலகம் என்ன பண்ணும்? யார் நமக்கு உதவி செய்வாங்க, யார் நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படின்னு பார்க்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். மனுஷன் என்ன தூக்கி விட மாட்டான். யார் என்ன தூக்கி விடுவார்? கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்து 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு பிரச்சனை வருது பாருங்க. வாசிக்க அதை. சொத்து பிரச்சனை வரும்பொழுது, நில பிரச்சனை வரும்பொழுது, வீட்டு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்லணும், இல்லை நாம் 2 பேரும். ஆபிரகாம் ஒரு மூத்த சகோதரனாக இருந்து சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் சகோதரங்க, நம்ம 2 பேர் சண்டை. மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏன் லோத்து ஏன் முதலாளி தாண்டா பெரியவர்ன்றான். கிண்டி விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரிக்கிறதுக்கு கட்சியை பார்த்தீங்களா, எல்லாம் பிரிஞ்சு 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 உடஞ்சி போகுது பாரு. அது கிண்டி விடுற ஒரு கூட்டம். இப்போ இவனுங்க 2 பேரும் நல்லா இருக்கானுங்க. யார்? ஆபிரகாமும் லோத்தோ ஒற்றுமையாக இருக்கானுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கானுங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கிறானுங்க. ஆனால் கூட இருந்தும் கெடுக்கிறான் பாரு. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க? இவன் மந்தை மேய்ப்பர், அவன் மந்தை மேய்ப்பர். டாய் எங்கால் தாண்டா பெரியவன்றான். இவன் சொல்கிறான் ஆபிரகாம் பெரியவன், இவன் சொல்கிறான் லோத்து பெரியவனா. 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. இப்போ 2 பேர் அந்த பிரச்சனை வந்து கடைசியில் நீ பெரியவனா நான் பெரியவனா? ஆபிரகாம் சொல்ல, நீ பெரியவன் இல்லை நான் பெரியவன் இல்லை, நம்ம 2 பேரும் சகோதரர்கள். நம்ம 2 பேரும் யார்? சகோதரர்கள். நம்ம 2 பேரும் சண்டை போட்டக்கூடாது. நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்த்தீங்களா, வாக்குவாதம் வேண்டாம், நாம் இருவரும் சகோதரர்கள். ஹல்லேலூயா. அதுதான் அந்த லீடருக்கு இருக்கிற பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டினா அவன் விட்டு கொடுக்குறவனாக இருக்கிறான். லீடர் எப்போவுமே போட்டி போட மாட்டான். லீடர் எப்போவுமே எப்படி பண்ணுறான்? போட்டி போட மாட்டான். லீடர் அவனுடைய கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன இந்த லீடர்ஷிப்பில் வச்சுருக்காரு, என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று அவனுக்கு தெரியும். இன்செக்யூரிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம லீடர்ஷிப் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அது யாருக்கு இருந்துச்சு? சவுலுக்கு இருந்துச்சு. அவனுக்கு என்ன பயம்? தாவீது வந்து அப்படியே இந்த ராஜாவாக ஆகிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அவனை தோற்றிட்டு வாழ்நாள் முழுவதும் கடைசியில் கில்போமையில் மறித்து போகிறான். ஆனால் தாவீதுக்கு அந்த பயமே இல்லை. என்னை அழைத்தவர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறான், கர்த்தர் என்னை உளையான சேர்த்து கண்மலையின் மேல் நிறுத்தி புதுப்பாட்டை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு கான்ஃபிடன்ட். அந்த பொசிஷனை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. என்னை நீ உயர்த்தினாலும் உயர்த்த விட்டாலும் என் கையில் கிண்ணறம் இருக்குது, உனக்கு நான் பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பேன். உயர்வு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். சொல்லுங்க, உயர்வு தேவனிடத்தில் வர வேண்டும். ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் காட், எலிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் காட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் தேவன் நம்மை உயர்த்த ஒரு நாள் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் ஒரு உயர்வை ஒரு நாள் தடை செய்யாது. உங்களுக்கு இருக்கிற பொசிஷனை ஒருவரும் கொலையாட முடியாது. ஒருவரும் கொலையாடவே முடியாது. நீங்கள் கர்த்தரோடு கூட உங்கள் பொசிஷனை யாராலும் அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், நம்ம எல்லாம் சகோதரன், நம்ம சண்டை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அடுத்த டிசிஷன் எடுக்கிறான் பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. இவ்வளோ பெரிய கண்ட்ரி இருக்க, நமக்கு முன்னாடி இருக்குத பார்த்துக்கோ அப்படின்றான். நீ என்னை விட்டு சண்டை வேணாம்ப்பா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கோனா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம். இனிமேல் உன் மேய்ப்பர் என் மேய்ப்பர் சும்மா இருக்க மாட்டேன். டெய்லி சண்டை போட்டு நமக்கு டென்ஷன் பண்ணுவானுங்க. வந்து பிபியெல்லாம் வரும், எனக்கு பிபி வரும், அப்புறம் சுகர் வரும். எதுக்குடா தேவையில்லாத வேலை? நீ பிரிஞ்சு போகலாம்ப்பா. சண்டை வந்து ஷீன் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போகலாம். நீ சூஸ் பண்ணிக்கோ, நீ லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்குறான். நீ லெஃப்டா? நீ லெஃப்ட் போனால் நான் ரைட்டு, நீ ரைட்டு போனால் நான் அபவுட் ஒன்று இல்லை. சரி, ஆமாம். இடதுபுறம் போனால்
இடது பக்கம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து அப்பொழுது லோத்து சரி, இப்போ இது மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் நீங்கள் என்ன சொல்றீங்க? அண்ணன் ஆபிரகாம் தான் அழைச்சிக்கிறாரு, அவங்களும் ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன சொல்லலாம்? அண்ணா எந்த பக்கம் போகணும் சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி இல்லை, இவர் ஒரு கண்ணை எடுத்து பார்க்குறாரு. அந்த சீன் அப்படி யோசிச்சு பாருங்களா, மலை மேலே அப்படி எல்லாம் இருக்குது, அப்படி எடுத்து பார்க்குறாரு. அப்பா இது தாண்டா எதிர்பார்த்தேன், எப்படா இவன்ட்டு இது போகலான்னு நினச்சேன், எப்படா இவன்ட்டு போனான்னு நினச்சேன் அப்படின்னு கண்ணை எடுத்து பார்க்குறாரு. அப்போது லோத்து தன் கண்களை அப்படியே பார்க்குறான், சுற்றி பார்க்குற பூமியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாருல, சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. ரவுண்ட் எடுத்து சூஸ் பண்ணுறாரு, இடம் சூஸ் பண்ணுறாரு. இப்போது எங்கே போகலான்னு இடம் சூஸ் பண்ணுறேன். என் ஜோர்டான் நதிக்கு அருகாமையில் நீர்வளம் பொருள். அங்கே இருக்கிற இந்த கிரேப்ஸ் இருக்கு, ஜோர்டான் கிரேப் நம்ம ஜோர்டான் டேட்ஸ், அந்த பேச்சு போடணும் நல்லா இவ்வளோ நீட்டு இருக்குமா. இதெல்லாம் லோக்கலில் விளக்கு வச்சுன்னு விற்கிறான் பாரு, அதெல்லாம் ராஜஸ்தான் கிரேப்ஸ். இது கிரேப்ன்ற மாதிரி டேட்ஸ் இவ்வளோ நீட்டு இருக்கும், இவ்வளோ பாரு. சரி, அந்த ரொம்ப நீர்வளம் பொறிஞ்சு தான் இருக்குது. பார்க்குறான், பார்க்கத்தவொன்னே இங்கே ஆபிரகாம் இருக்கிற இடம் ஒன்றுமே இல்லை. பார்க்குறாரு, ரெண்டுத்தையும் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இவன் நீர்வளம் பொறிந்த இடம் பார்த்துட்டு செழிப்பாக இருக்கிற பார்த்து இவன் சூஸ் பண்ணுறான். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யலை. கர்த்தர் எங்கே வச்சிருக்காரோ அதுதான் ஏதேன் தோட்டம். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். தேவன் உங்களை எங்கே வச்சிருக்காரோ அங்கே கர்த்தர் இருக்கிற மொழியை நீங்கள் போகக்கூடாது. கர்த்தர் தேவன் இருக்கிற இடமே, கர்த்தர் நீ இருக்கிற வனாந்தரத்தையே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். அங்கே ஏதேன் தோட்டம் போல இருந்த இடம் சோதம் குமாரவாய் மாறிவிடுகிறது. ஆனால் எங்கே ஆபிரகாம் வந்தோனோ அந்த தேசத்தையே கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த தேசம் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த சோதமையும் போன இடம் அழிக்கப்பட்டு போச்சு, உப்பு பள்ளத்தாக்க ஆகி போச்சு, எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஆண்டவர் அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் ஒரு நாள் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் தேவன் உங்களுக்கென்று ஆண்டவரை நம்ப வேண்டும், தேவனை நம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை நம்ப வேண்டும். அவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு நல்ல டிகிரி கொடுக்குறா பாருங்க. என்ன பண்ண அவர் எப்படிப்பட்ட ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ், ஃபாதர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்குறான். அவர் இரக்கங்களின் தேவன், அவர் இரக்கங்களின் தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? ஆறுதலின் தேவன். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஆறுதல் வேண்டுமோ, இரக்கம் வேண்டுமோ அதை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கேவன், ஆண்டவரே இந்த காரியத்தில் நியாயம் கிடைக்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயமாக இதை கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எழுதுறாங்க கொரிந்தியர் சபைக்கு எழுதும்பொழுது 4வது வசனம் பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல்னாலே, தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவங்களுக்கு யாரும் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, அவனுக்கு ஒரு ஆறுதலும் கிடையாது. கர்த்தர் ஒருவர் தான் அவன் குடும்பத்தில் இருக்கிறார், தகப்பனாக இருந்து அவனை வழி நடத்துகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனை ஆறுதல் படுத்துகிறார். எந்த உபத்திரவத்தை ஆகிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தேவன் நமக்கு வாழ்க்கையில் உபத்திரவத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருப்பார். மற்றவங்களுக்கு ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களோ தெரியாது, ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். அவன் சொல்கிறான், எனக்கு உபத்திரவம் வருது, அந்த உபத்திரவத்தில் நான் ஆறுதல் அடைகிறேன், அந்த ஆறுதல் மற்றவர்களுக்கு ஆறுதலாகி முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உபத்திரவத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறான். ஒரு டாக்டர்னா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இருப்பான் பாருங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்வான்? கற்றுக் கொடுப்பான். இதை செய்யாதீங்க அது செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுபோல் இவங்க உபத்திரவத்தில் இவர் பெரிய டாக்டர் ஆகிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுக்கு இது செய்யாதீங்க, கர்த்தர்கிட்ட இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நான் தேவன்கிட்ட ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு ஆறுதல் படுத்தினார். அப்போ அதுபோல் கர்த்தர் உங்களை மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா
மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆறுதலாக உபயோகப்படுத்த போகிறார். புரியல? அது உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னா கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆறுதலாக உபயோகப்படுத்த போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உபத்திரத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெற்றி அடைய செய்வார். நீங்கள் தோல்வி அடைவதில்லை, நிச்சயமாய் தேவன் உங்களை வெற்றி அடைய செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி சொல்ற பாருங்க, கடைசியை முடிக்கிறான் பாருங்க. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய பாடுகள். புது புது இடத்துல போய் பிரசங்கம் பண்றான், புது புது அனுபவங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. கிறிஸ்துவனுடைய பாடுகள் பெருகிறது. அதே சமயத்தில் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆண்டவர் பவுலோட சொல்ற பார்த்தீங்களா, நீ கவலைப்படாத, இந்த தேசத்தில் அனுகூலம் பண்ணுறவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் அவனை பாதுகாக்கிறார். ஒன்று மட்டும் நிச்சயம் என்னென்னா, நாம் மரிக்கும் வரையிலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நமக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுப்பார், நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார், நமக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் தோல்விக்கு பிறந்தவர்கள், வெற்றி அடைய பிறந்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் ஆராதனை வேளையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, மலைகளை சுதந்தரிப்பவனாய் மாற்றுவேன். சாதாரண புல்வெளியை சுதந்திரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, மலைகளை சுதந்திரிப்பது மிக கஷ்டம். ஏன்னா அது உயரமான பகுதி. அதுபோல் எது முடியாததோ அவற்றையெல்லாம் உன்னை கொண்டு நான் சுதந்தரிப்பேன். என்னை கொண்டு நீ சுதந்தரிப்பாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்காக முடித்து கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த அருமையான டாபிக், பியூட்டிஃபுல் டாபிக், நீ கொடுத்த டாபிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விளைச்சலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுற்றுப்புறங்கள் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. நம்முடைய வேலை ஸ்தலங்கள், வியாபாரங்கள், நம்முடைய மினிஸ்ட்ரியில் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் விளைச்சலையும் கர்த்தர் கட்டளை எடுக்கிறார்.